ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் டெக் கிளப் யூடியூப் சேனலின் ரபி கார்லோஸ். இன்றைக்கு நம்ம ஒரு புதிய வீடியோ நாம் பார்க்கலாம். அதாவது இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஃபோட்டோவை எப்படி நீங்களும் செஞ்சு கொள்ளலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணி கொள்ள இயலும். ஸோ இந்த ஃபோட்டோவை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்து முடிக்கும்போது நீங்களும் ஒரு ஃபோட்டோ எடிட்டராக ஆக்கிடலாம். ஓகே, இந்த டெக் கிளப் யூடியூப் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யலாம் சொன்னால் கீழே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் அந்த சப்ஸ்கிரைப் ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வந்து எடிட் பண்ண போகிற அந்த ஆப்ஸோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் உங்களுக்கு காட்டும். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 2 ஆப்ஷன்ஸில் பாருங்கள். முதலாவது க்ரீன் கலரில் ஒன்று இருக்குது, அடுத்து எலவ் கலரில் ஒன்று இருக்குது. இந்த எலவ் கலரில் இருக்கிறது, மஞ்சள் கலரில் இருக்கிறது வந்து மை கிரியேஷன், அடுத்து க்ரீன் கலரில் இருக்கிறது ஸ்டார்ட். மை கிரியேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் அந்த மை கிரியேஷன் உங்களுக்கு கால இருக்கும். ஸ்டார்ட் பட்டனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை வந்து அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணி தான் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க. ஸோ நான் இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோவை நான் எடிட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நீங்களும் உங்களுக்கு வேண்டிய ஃபோட்டோவை உங்களுடைய ஃபோனில் உங்களுடைய கேலரியில் இருக்கிற ஃபோட்டோஸை வந்து நீங்கள் உங்களுக்கு விருப்பப்படி நீங்கள் இதில் எடிட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் ஒரு ஃபோட்டோவை நம்ம வந்து இதில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் முதலாவது இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் கேட்கும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. கேலரியில் இருந்த ஃபோட்டோஸ் இருந்தால் கேலரி சூஸ் பண்ணுங்கள். ஃபோட்டோஸில் உங்கள் ஃபோட்டோஸ் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அதை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் கேலரி சூஸ் பண்ணி ஓகே பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸுமே இதில் காட்டுது. ஸோ இதில் இருந்து ஒரு ஃபோட்டோவை நான் வந்து சூஸ் பண்ணி எடுக்கிறேன். அந்த ஃபோட்டோவை நம்ம எடிட் பண்ணி பார்ப்போம். உதாரணத்துக்கு நான் அதில் ஓப்பன் பண்ணிட்டேன். இதில் ஒரு ஃபோட்டோவை நான் சூஸ் பண்ணுறேன். சரி, நான் உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோவை நான் எடுக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோவை நான் சூஸ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ அந்த ஃபோட்டோ நீங்கள் குறிப்பிட்ட ஒரு ஃபோட்டோவை நீங்கள் எடுத்த பிறகு அந்த ஃபோட்டோ கீழே பார்த்தீங்கன்னா கீழே சைஸஸ் இருக்கும். ஃபோட்டோ சைஸஸ் உங்களுக்கு வந்து எந்தெந்த சைஸில் வேணுமோ அந்தந்த சைஸில் நீங்கள் இதில் எடிட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதில் முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1:1, அடுத்து 3:4, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபோட்டோ இருக்குது, அப்புறம் 3:2 இருக்குது, அப்புறம் 16:9 இருக்குது, 1:1 முதலாவது. ஸோ இப்படி உங்களுக்கு வேண்டிய சைஸஸில் வந்து நீங்கள் இதில் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதில் நான் வந்து ஒன்றை அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி எடுக்கிறேன். ஸோ இப்படி ஒரு ஃபோட்டோவை நான் வந்து அதில் க்ராப் பண்ணியும் எனக்கு வேண்டிய சைஸில் நான் எடுத்துட்டேன். ஸோ எடுத்த பிறகு அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி அவங்களுக்கு வருது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ், எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க. அதில் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். அதில் ஒயிட் கலர் ஐக்கன் போட்ட சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் மேலே டாப்பில் பாருங்கள் சேவ் ஐக்கன் இருக்குது. நீங்கள் இந்த எடிட்டிங் எல்லாம் முடித்த பிறகு அந்த சேவ் ஐக்கனை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ இதில் இருக்கிற நான் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒவ்வொன்று காட்டுறேன். ஸோ அதில் முதலாவது ஆப்ஷனை நம்ம பார்த்தோம்னா அதில் பாருங்கள் சில மார்க்ஸ் ஐக்கன் இந்த உருவங்கள் இருக்குது. ஸோ அதுகளை நம்ம கிளிக் பண்ணி வேண்டிய இடத்துல நம்ம போட்டுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நான் ஒன்று கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட அந்த மார்க் வந்து இப்படி தான் உங்களுக்கு வரும். இந்த மார்க் வந்து உங்களுக்கு எங்கனைக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணி அதில் போட்டுக்கொள்ளலாம். ஸோ இப்போ இது உதாரணத்துக்கு நான் இதை போடுறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு வேணும்னு சொன்னால் அதை நான் போட்டுக்கலாம், அல்லது கீழே இருக்காங்க வேணும்னு சொன்னால் அதை நாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இது இந்த மார்க் வந்து நமக்கு வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அந்த மேலே இருக்கிற பாருங்கள் அந்த ரெட் கலர் க்ராஸ் பட்டன், அதை கிளிக் பண்ணால் அது இல்லாமல் போயிடும். மறுபடியும் வேணும்னு சொன்னால் கீழே கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு கிடைக்கும். இதில் பாருங்கள் ப்ளூ கலரில் ஒரு பட்டன் ஆப்ஷன் இருக்குது. அதில் தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். இது சின்னதாக்குறது பெரியதாக்குறது எல்லாம் அந்த பட்டனில் தான் செஞ்சுக்கொள்ளணும். அந்த க்ரீன் கலர் ஒன்று இருக்குது பாருங்கள், அது வந்து 2 பக்கமும் உங்களுக்கு வந்து அதை மாற்றி காட்டும். ஸோ இதுகளை வச்சு தான் நம்ம எடிட் பண்ண போகிறோம். நம்ம வந்து எடிட் பண்ணி பார்ப்போம். இப்போ
ஸோ இதில் வந்து ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு வடிவாக வேணும் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணுறதுல தான் இருக்குது நீங்கள் இந்த ஃபோட்டோவை வந்து வடிவாக நீங்கள் எடுத்துக்கொள்கிறது. ஸோ யாருக்கு அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்குதோ அவங்க வந்து இந்த ஃபோட்டோவை வந்து ஒழுங்காக எடிட் பண்ணிக்க இயலும். ஸோ நீங்கள் பக்கத்தில் இருக்க ஒவ்வொன்றையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா இருக்கும். இந்த கண் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ண கண் அதுகள்லாம் வரும். ஸோ அதுலேருந்து ஒரு கண்ணை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு கண் கிளிக் பண்ணுறேன். அதில் ஸோ இப்படி வந்து நமக்கு வேண்டிய மாதிரி இதுகளை நம்ம போட்டுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பாருங்கள் இன்னமும் ஐக்கன் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் அதையும் மேக் பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் இதை மூவ் பண்ணும்போது கரெக்டாக மூவ் பண்ணணும், இல்லைனா மற்ற ஐக்கனும் சேர்ந்து ஒன்றா மூவ் ஆகும். ஸோ நீங்கள் இதை ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இதை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய இடத்துல அதை நீங்கள் வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். மற்றது கீழே பாருங்கள் இன்னமும் ஐக்கன் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த உங்களோட எடிட்டிங்கில் தான் இருக்குது இந்த ஃபோட்டோ வந்து ஒழுங்காக வாரது. நீங்கள் இதை வடிவாக எடிட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ வந்து வடிவாக வரும். ஸோ இப்படி வந்து நமக்கு வேண்டிய மாதிரி இதுகளை நம்ம போட்டுக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதெல்லாம் நீங்கள் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு இதில் தான் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபில்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேண்டிய மாதிரி இதை நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அதை செஞ்சு கொள்ளலாம். ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் பக்கத்தில் போய்ட்டு பாருங்கள், ஒரு பென்சில் ஐக்கன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலே எதுவும் டெக்ஸ்ட் நீங்கள் இன்சர்ட் பண்ண வந்தோன்னா அதில் டெக்ஸ்ட் எதுவும் நீங்கள் எழுதணும் அப்படின்னு சொன்னால் அதில் பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் நீங்கள் எழுதி கொள்ளலாம். உதாரணத்துக்கு நான் அதில் கோஸ்ட்டுன்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி நான் ஓகே பண்ணுறேன். இல்லை ஃபாண்ட்டெல்லாம் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம், வேண்டிய ஃபாண்ட் போட்டுக்கொள்ளலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் அப்படி போட்டு இதை நான் ஓகே பண்ணுறேன். ஸோ இந்த ஃபோட்டோ முடித்த பிறகு இதை நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மேலே டாப்பில் பாருங்கள் அந்த சேவ் ஐக்கன் இருக்குது. அதை கொடுத்து நான் நீங்கள் அந்த ஃபோட்டோவை சேவ் பண்ண பிறகு அந்த ஃபோட்டோவை நீங்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், அல்லது அந்த இடத்துல நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம், அல்லது உங்களோட கேலரியில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபோட்டோ வந்து இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோவை வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களை நான் சொல்லிட்டேன். இந்த ஆப்ஸை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்லலை. ஸோ இந்த ஆப்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ட் லைனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஆப்ஸோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. மறக்காமல் இந்த வீடியோ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் இந்த டெக் லைஃப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் அவங்கள பார்க்கும் வரைக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ரபி கார்லோஸ். பை பாய்.